திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஆதரவு தெரிவித்த திமுக தொண்டரை அக்கட்சி நிர்வாகியை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் திமுக நிர்வாகி மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அக்கட்சி தொண்டர் குமரன் என்பவர் இந்தி கற்பதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பினார். அப்போது குமரனை குண்டுகட்டாக தூக்கிச் சென்ற திமுகவினர் பொதுமக்கள் மத்தியில் கடுமையாக தாக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மகளிருக்கு இலவச பயணம் திட்டத்தை விடியா திமுக அரசு கொண்டு வந்ததால் தற்போது சென்னை மாநகர பேருந்துகளில் வருவாய் இல்லாமல் தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு நாளைக்கு 3300 மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இதில் பெரும்பாலான பேருந்துகள் மகளிர் இலவச பயணம் செய்யும் பேருந்துகளாக உள்ளன. இதனால் உரிய வருவாய் இல்லாததால் மாநகர போக்குவரத்து கழகத்தை முறையாக இயக்குவதற்கு போதிய நிதி இல்லாமல் இருப்பதாகவும், பேருந்துகளை இயக்குவதற்கான எரிபொருளுக்கு தேவைப்படும் செலவினம், பணியாளர்களுக்கான பணப்பலன்கள் போன்றவற்றை வழங்குவதற்கு மிகுந்த சிரமத்தில் இருப்பதாக மாநகர போக்குவரத்து கழக பொது மேலாளர் எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசல், 1 லிட்டர் டீசலை 5 கிலோமீட்டர் தூரம் வரை பேருந்து இயங்குவது பெரும் சிரமம் என்று ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக திமுக இலவச பேருந்து என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திவிட்டு தற்போது வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டவுடன் ஊழியர்கள் மீது திணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் போக்குவரத்து ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.